ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். சிலகளை பார்க்கலாம். ஒன்றத்துக்கும் உபயோகம் இல்லாத நம்மை கர்த்தரின் காலங்களில் தேடி வந்து நம்மை ஏற்றுக்கொண்டு அரவணைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி கொஞ்ச நேரமாய், ஆண்டவரே நீர் பாராட்டின நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்வோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எல்லா வாயத்திற்கு ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களை கர்த்தர் தகுதிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யட்டுமே. பிள்ளைகளுடைய சாட்சிகளை கேட்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு சுகம் தந்தார். வேதனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, போராட்டத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுவித்தார் என்று சொன்னார்கள். கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவருடைய சுகம், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய பலன், அவருடைய ஜீவன் கடந்து வரும்படியா எல்லாரும் வாயத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். எல்லாரும் வாயை திறந்து அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை கொண்டு தூக்கிவிட நீரோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை கொண்டு தூக்கிவிட நீரோடி வந்தீரே. சொந்தோ சொந்தமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடலில்லை, சொந்தோ சொந்தமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடலில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொத்து சுகம் ஒன்றும் எங்களுக்கு வேணாம்ப்பா, நீங்க போதும். ஆமென். சிலங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி
சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் தேவா, என் ராஜா, கிருபை போதுமே. ஒன் மோர் டைம் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீரன்னை தேடி வராதிருந்தால், அவர் மாத்திரம் வரலனா நாம் அப்படியே தான் விழுந்து போயிருப்போம். ஓ நன்றி, உம் கிருபை என்னை தராதிருந்தால் நான் என்றோ கைகளை தட்டி அழித்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழித்திருப்பேன். என் தேவா, என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீரென்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா, என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா, என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழித்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழித்திருப்பேன். கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நீரென்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழித்திருப்பேன். உம் கிருபை என்னை தராதிருந்தால் நான் என்றோ அழித்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம்
அழிந்து போக வேண்டிய இந்த படகுதான், முழுகி போக வேண்டிய இந்த படகுதான் எப்பவோ எங்க கல்லறை மேல புல் நுழைந்திருக்கும், எப்பவோ எங்க வாழ்க்கை முடிந்து போயிருக்கும் தான். அவர் கிருபை அப்பேற்பட்ட பாடுகளில் இருந்து, அவருடைய கிருபை அப்பேற்பட்ட மரண குழியில் இருந்து நம்மை தூக்கி எடுத்ததே. நன்றி ஆண்டவர். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் என்றோ அழிஞ்சிருப்பேன், நான் என்றோ அழிஞ்சிருப்பேன், நீர் என்னை தேடி வராதிருந்தப்பா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் மாத்திரம் வரலனா, அவர் மாத்திரம் வரலனா எப்போ நீங்க தீர்மானிச்சீங்கல்ல, இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு தீர்மானிச்சீங்கல்ல, இந்த வாழ்க்கை என்னத்துக்கு வாழணும். நிறைய பேர் நம்பிட்டேன், நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணிட்டு போட்டுட்டாங்க, நிறைய பேர் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. இனி நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று நினைத்த நாட்கள் உண்டு. அந்த நாட்கள் எல்லாம் இன்னைக்கு கடந்து வர ஆண்டவர் உதவி செய்தார். காரணம் என்ன தெரியுமா மகளே? அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் உன் மேலே இருக்கிறது. நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டதனால இன்னைக்கு ஜீவனோடு வாழ்றீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. என் தேவா, என் ராஜா, இனிமேல் ஆண்டவரே உம் கிருபை போதுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை உயர்த்தி. என் தேவா, என் ராஜா, ஆண்டவரே உம் கிருபை போதுமே, நீர் என்னை தேடி வராதிருந்தா ஆண்டவரே நான் என்றோ அழிஞ்சிருப்பேன், உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பாராட்டின நன்மைகள் ஏராளம். அதை என்னால நினைவுபடுத்த முடியாத அளவுக்கு அவர் ஆயிரமான நன்மைகளை செய்தபடியினால அப்பா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்காமே. உம் கிருபை போதுமே, தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லிடுவேன். சொல்லுங்க, நன்றி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க. நன்மைகளுக்கு நன்றி சொல்லிடுவேன். நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயும் போதாது. சொல்ல முடியும்? இந்த நாளும் போதாது, போதாது, ஆயும் போதாது. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நன்றி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நமக்கு நன்மை செய்தபடியினால், அவர் நமக்கு இரக்கம் பாராட்டினபடியினால் ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்கிற தெய்வம் நீங்கப்பா, எங்களை விசாரிக்கிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. எங்களை சத்துருக்கள் நடுவே எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தெய்வம் நீங்கப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி. கவலையில் ஆறுதலும் கங்குலில் என் ஜோதியும், கவலையில் ஆறுதலும் கங்குலில் என் ஜோதியும்,
மிகும் இவ்வுலகின் துணை இயேசுவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் வந்ததனால தான் ஜீவனோடு இருக்கிறீங்க. அவர் வந்ததனால தான் ஆசிங்கமாய் இருந்த நீங்க அலங்காரமாய் இருக்கிறீங்க. அவர் வந்ததனால தான் ராஜாத்திகளா இருக்கிறீங்க. அவர் வந்ததனால தான் மரித்து போக வேண்டிய உங்களை வாழ வச்சிருக்கிறார். அவர் வந்ததனால தான் உங்க வாழ்க்கை இதுவரையிலும் இருக்கிறதுனால கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இனி நான் வாழ்கிற நாள் எல்லாம் ஆண்டவரே, என் எண்ணம், என் ஏக்கம், என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ண ஓட்டம் அழைவதும் நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் இவ்வுலகில் கைகளை தட்டி பாடுவோம். நன்றி. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் இவ்வுலகில் துணை ஆயலும் ஆயலும் சகாயலும் நேயலும் உபாயம். சொல்லுவோமா? ஆயலும் சகாயலும் நேயலும் உபாயலும் நாயனும் எனக்கன்பான் ஞானமன வாழும் நாயனும் எனக்கன்பான் ஞானம். எல்லா வாயத்திலிருந்து எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் அன்பு கூறுகிற மண்ணில் தேவ ஆவியானவர் கடந்து வருவாராக. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாயிரம் ஜனம் வந்து சேனையிட, தந்தை தாயிரம் ஜனம் வந்து சேனையிட, சந்தோட சகல சம்பூர்ண சொல்வோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் இவ்வுலகில். கையை தட்டி பாடுவோமா? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, இயேசுவின் நாமத்தினாலே தொல்லை நீக்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. நன்றி ஆண்டவரே. வாழ்க உம் நாமம் வாழ்க. ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தீர்மானம் வைத்திருப்பாரானால், நீங்க மரித்தவர்களாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர்களை தேடி வருவார். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். தேவன் நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக மரித்து போன லாசருவை, நாற்றம் எடுத்து போனவனின் சரீரத்தை தேடி என் ஆண்டவர் வந்தாரே. காரணம் என்ன தெரியுமா? லாசருவினுடைய வாழ்வில தேவன் வெளிப்படணும். ஆமென். உங்க வாழ்வில எதெல்லாம் இன்னைக்கு காணாம இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களை விட்டு அகன்று போய் இருக்கிறதோ, எதுவெல்லாம் உங்களுக்கு நன்மை இல்லாமல் இருக்கிறதோ, என் ஆண்டவர் வருவார். ஓ ரிபா ஷகா ரமா தீலா ரபா. நன்றி. கையை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி. கையை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா, நீங்க எந்த நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காம இருக்கிற
இருக்கிறபடினால, எந்த நிலையிலும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறபடினால எங்களுக்கு ஒண்ணு மட்டும் தான் ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. கடைசியா பாடி முடிங்க. தொல்லை எப்பக்கமும் நெருக்கம் இருக்கிறதுல, எப்பக்கமும் போராட்டம் இருக்குல்ல, எல்லா பக்கத்திலும் துன்பம் இருக்கிறது. சொல்லுங்க அப்பாவனுக்கு மிகவும் உலகில் தொல்லை மீறும் உலகில் பாருதல் தரும் தேவா, காலை தோற தேற்றிடும். கையை உயர்த்தி சொல்லுவோமா? ஈலை பாருதல் தரும் தேவா, காலை தோற தேற்றிடுவே. எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. கைகளை தட்டி ஓ நன்றி ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு நீங்க போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்துல நாங்க சர்வைவ் பண்ணணும்னா நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க இந்த உலகத்துல வாழணும்னா நீங்க மாத்திரம் போதும். சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. எல்லாம் கையை உயர்த்தி உங்க சத்தம் கேட்கட்டுமே, உங்க சத்தம் கேட்கட்டுமே. அப்பா உனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஒன் மோர் டைம். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். மீண்டும் ஒரு விசையாய். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஒன் மோர் டைம். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. தாய் மறந்தாலும் என்னை மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் என்னை வெறுப்பதில்லையே. சொல்லுவோமா? தாய் மறந்தாலும் என்னை மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் என்னை வெறுப்பதில்லையே. தந்தை தாய்
போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மாத்திரம் போதுன்றவங்களா? ஆமா ஆண்டவர் நீங்க போதும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒருவர் போதும் ஆண்டவரே. நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு. சங்கீதக்காரன் சொல்ற கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் நம்மோடு வரும் பொழுது, ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் ஒரு சேனைக்குள்ளாய் கடந்து போவோம். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நம்மோடு இருந்தா போதும், நாம் ஒரு மதிலை தாண்டுவோம். ஆமென் சொல்லுங்கள. கையை உயர்த்தி சொல்லுங்க. நீர் என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், நீர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. ஒரு விஷயம் கண்ணை திறந்து பாருங்க பார்க்கலாம். கண்ணை திறந்து கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கவலைப்படாத, கவலைப்படாத, அவர் நம்ம கூட இருந்தா போதும். அவர் நம்ம கூட ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்தா போதும், எல்லாம் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ நன்றி நன்றி. அவர் என்னோட இருந்தால் நான் சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். போடுவோம். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் ஆராதிக்கும் இயேசு என்னோடு ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்திய ரத்தம் என் ஜீவன் தந்தது, அவர் கொண்ட காயங்கள் ஒரு வாழ்வு தந்தது. அவர் சிந்திய ரத்தம் ஒரு ஜீவன் தந்தது, அவர் கொண்ட காயங்கள் ஒரு வாழ்வு தந்தது. அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் என் ஜீவன் தந்தது, அவர் கொண்ட காயங்கள் வாழ்வு தந்தது. அவர் சிந்திய ரத்தம் என் ஜீவன் தந்தது, அவர் கொண்ட காயங்கள் வாழ்வு தந்தது. அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி கடைசியா சொல்லுங்க, கடைசியா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்துங்க. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனை சேனைக்குள் பாய்வேன், பயம் கிடையாது, அவர் நடுக்கம் என்னோடு கிடையாது. இருந்தா ஐயோ யார் என்ன அடிப்பாங்க, ஒரு யார் என்ன மதிலை கொல்லுவாங்க. தாண்டுவேன். அவர் என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அடைக்கப்பட்ட கதவுகளை அவர் திறக்கிறவர், என்னோடு இருந்தா அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை திறக்கிறவர், ஒரு மதிலை அடைக்கப்பட்ட நன்மைகளை திறக்கிறவர். நன்றி. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி நான் சொல்றது சொல்லுங்க. அவர் என்னோடு இருந்தா அவர் என்னோடு இருந்தா
என் கதவு திறக்கப்படும். என் கதவு திறக்கப்படும். அவர் என்னோடு இருந்தா, அவர் என்னோடு இருந்தால் எனக்கான நன்மைகள் புறப்பட்டு வரும். எனக்கான நன்மை புறப்பட்டு அவர் வரும். என்னோடு இருந்தால், அவர் என்னோடு இருந்தால் எனக்கு முன்பதாக இருக்கிற எரிகோ தகர்க்கப்படும். முன்பதாக இருந்த அவர் எரிகோ என்னோடு தகர்க்கப்படும். இருந்தால் ஆமென். என் அவர் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். ஹல்லேலூயா, நன்றி. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மலைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேலைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். இயேசு செய்த முதல் அற்புதம் எல்லாருக்கும் தெரியும். இயேசுவும் தம்முடைய சீஷர்களும் கானாவூர் என்கிற கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அங்க விருந்து எல்லாம் நல்ல தடபுடலாம் நடக்கிறது. விருந்து எல்லாம் நல்ல சுகபோகமா இருக்கு. அந்த விருந்துல, அந்த கல்யாண வீட்டுல ஒரு குறைவு வந்தது. அந்த குறைவு அந்த குடும்பத்தினுடைய மானத்தை போக்குகிற அளவுல அந்த குறைவு, திராட்சை ரசம் குறைவு வந்தது. ஒருவேளை அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வராம இருந்தார்னா அந்த கல்யாண வீட்டுல ஒரு அசிங்கம் வந்திருக்கும். கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் முணுமுணுத்து கொண்டு போயிருப்பாங்க, என்னையாவா கல்யாணம் நடத்தினான்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு அந்த இடத்துல இருந்த பொழுது, இயேசு அந்த இடத்துல இருந்ததுனால அந்த குறைவு மாறினது. ஆமென், அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்க கூட இருப்பார்னா உங்க குறைவையும் நிறைவாய் மாற்றுவார். ஆமென். ஆண்டவர் உங்க கூட இருப்பார்னா உங்களுடைய இயலாமையை ஆண்டவர் இருக்கிறவையாய் மாற்றுவார். ஆண்டவர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். கரங்களை தட்டி ஓரி பாக்கராமா நீலாரமா. இந்த கால வேளையில தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை என் ஆண்டவர் ரைட் நவ நீர் மாற்றுவீராக. அடக்கப்பட்ட காரியங்கள் திறக்கப்படுவதாக. தடையாய் இருக்கிற சூழ்நிலைகள் மாறுவதாக. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வே. நீர் என்னோடு இருந்தால் அப்பா ஒரு மதிலை தாண்டுவே. விசுவாசத்தோட நீர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வே. ஆமென். என்னோடு இருந்தால் ஒரு மதிலை. கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஓ, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவரே நீங்க போதும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆண்டவர் போதும். ஆமென். ஏன் தெரியுமா? தொல்லை மிகுந்த உலகத்துல அவர்தான் நம்மை தேடி வரார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமையில, எல்லாராலும் நிந்திக்கப்பட்ட நிலைமையில இருக்கும் உங்க வாழ்வை அவர் தேடி வந்து மீட்டுக் கொள்ளுகிறார். கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். நீங்க மட்டும் போதும், மட்டும் நீங்க நினைங்க. அவர் நம்ம கூட இருந்தா போதும், நம்ம அந்த உலகத்தையே மாற்றி விடலாம். ஆமென். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாளுக்காக நன்றி. கடவுள் இதுவரையிலும் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நாள்தோறும் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட நன்றியுள்ள இருதயத்தை கொடுத்ததற்காக நன்றி. உம்மை ஆராதித்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உள்ளபடியே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் விடுமுறை ஆசீர்வாதத்தின் ஆண்டவர் ஊற்றுக்கண்கள் திறந்து வருவதாக. ஆண்டவரே, வானத்தின் பல கடைகளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேராக திறந்து கொடுப்பீராக. கட்டப்பட்டிருக்கிற நிலைமைகள் இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கப்படுவதாக. கர்த்தர் அற்புதம் செய்கப்பா. ஆண்டவரே, மனுஷனை நம்பி ஏமாந்து காத்திருந்தது போதும். எங்களை வாழ வைக்கிறவர் நீர். உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை உம்முடைய நாமம் விளங்கினதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் உட்காரலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம்.
கர்த்தர் இருக்கட்டும். ஆமென். உன் படகு முழுகாது. ஆமென். கர்த்தர் இருக்கட்டும், உன் படகு வெறுமையா இராது. கர்த்தர் இருக்கட்டும், உன் படகு பரிபூரணமாய் நிரம்பி இருக்கும். ஆமென். சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அவருடைய வார்த்தை சொல்லுகிறேன், நான் கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றி அடிக்கடி உனக்கு தண்ணீர். நல்லா கவனிச்சுக்கணும். உங்களுக்கு என்ன தேவை என்கிறத நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கர்த்தரிடத்துல கேட்டீங்கன்னாக்கா அப்பப்போ கொடுப்பாராம். ஆமென். அடுத்த நொடிக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா அவர் கொடுப்பாராம். அடுத்த நிமிடம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பேன்னு சொல்லி அவர் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார். ஆமா, ஆமென். சொல்லுங்கள பார்க்கலாம். அதனால தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். ஆமென். சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. கையை தட்டி இதை மட்டும் சொல்லுங்க. அவர் என்னோட இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். சொல்லுவோம். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்திய ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை சொல்லுங்க. தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார். கையை முடிச்சு இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்பின் ஐக்கியத்தை உண்டு பண்ணுவாராக. பக்கத்துல கையை பிடிக்க பார்க்கலாம். பாடும் போதே சாவுங்க பக்கம் என்னுடைய அன்பு வருது, என்னுடைய அன்பு வருது. நீங்க அசைந்து கொஞ்சம் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். அவர் சிந்திய ரத்தம் என்னில் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்திய ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரால கைகளை தட்டி ஆண்டவனை செத்துக்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். அவர் இருந்தா போதும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அவர் இருந்தா மட்டும் போதும். ஆமென். சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். ஒரு பாட்டு உண்டு, நீங்க இருந்தா போதும் எனக்கு ஏசையா, நானும் இருப்பேன் நல்லா இருப்பேன் ஏசையா. தெலுங்கு பாட்டு. நான் உன்ட்டே நாக்கு சாலேஸ். நீங்க இருந்தா போதும். ஆமென். சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். மனைவி கிட்ட சொல்லுங்க, கணவன் கிட்ட சொல்லுங்க, பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க, பெற்றோர்கள் கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா இருந்தா போதும், நம்ம குடும்பம் செழிக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு பாடல் உண்டு, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருப்பேன். வாருமையா போதகரே வந்தெமிடும் தங்கியிரும். ஆமென். சொல்லுங்கள பார்க்கலாம். வேதநாயக சாஸ்திரியால் எழுதின அந்த பாடல் தேவன் இருந்தா மட்டும் போதும் நம்பினதனால எழுதின அந்த பாடல். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பாடுற பாடல்கள் பெரும்பான்மையான பாடல்கள் வேதநாயக சாஸ்திரியார் ஐயா அவர்களால் எழுதப்பட்ட பாடல். ஆமென். அவங்க மனுஷனை துதிப்பாட நினைக்கல, தேவனை துதிப்பாட நினைத்தார்கள். அவர்கள் எல்லாம் இன்றைக்கும் திருஷ்டாந்தங்களாய் நற்சாட்சிகளாய் நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். நான் சொல்லுவேன், உங்க குடும்பத்தில் ஏசப்பா இருக்கட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்பொழுது ஒரு அறிவிப்பு, அருமையான நம்ம அருணை அவர்கள் முன்பதாக வந்து அந்த அறிவிப்பு கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர்.